வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானின் இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகியங்கள் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமைக்கான தரிசன டிக்கெட்டுகள் அனைத்தும் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி முதல் பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்திற்கு மொத்தமாக 22,000 தரிசன டிக்கெட்டுகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்திருந்தது. இதில் இன்றைய தினத்திற்கான மதியம் 1 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் சர்டிபிகேட்டுகள் அடங்கும். அதேபோல் நாளைய தினத்திற்கான விடியற்காலை 3 மணி முதல் விடியற்காலை 5 மணி வரையிலான புக்கிங் சர்டிபிகேட்டுகள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே காணப்பட்டது. இதனால் பக்தர்கள் காத்திருந்து தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததன் காரணத்தாலும் திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் தொடர்ச்சியாக பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை விடிய பக்தர்களுக்கு வழங்கி வந்தனர். இந்த சூழ்நிலையில் விடியற்காலை 5:30 மணி அளவிலேயே இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டட் சௌதாஷர்களும் வழங்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது திருப்பதியில் அனைத்து கவுண்டர்களும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் இன்று இரவு 9 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக செலவிடும் பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை தொடக்கத்திலே அதாவது 50வது படிக்கட்டில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தினந்தோறும் விடியற்காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். இந்த தினத்திற்கு மொத்தமாக 3000 தரிசனர்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரையிலான புக்கிங் சேவைகள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று வார விடுமுறை சனிக்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதையிலும் சற்று அதிகரித்து காணப்பட்டது. இதனால் இன்று காலை 8:45 மணி அளவிலேயே இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சௌதாஷர்கள் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதையில் கவுண்டர் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் நாளை விடியற்காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆன்லைன் சூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஒழிக்கும் தேவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கூட சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.